எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் களமிறங்கும் முறை தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெற்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஆறுமுகன் தொண்டமான் தலைமையில் கொடகலையில் இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலின் போது எதிர்வரும் பொதுத் தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தொகுதி அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டதுடன் மேலும் பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. இந்த கலந்துரையாடலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் முத்து சிவலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்று பாராளுமன்றம் கலைத்த பிறகு எதிர்காலத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எவ்வாறு போட்டி போடுறது, எந்தெந்த பகுதிகளில் போட்டி போடுறதுங்கிறது எங்க நுவர்லிய நிர்வாக சபையை கூட்டி நாங்கள் பேசணும். நுவர்லியில முதல்ல முடிவு பண்ணணும், நுவர்லியா பத்தி பேசணும்னு. அதுல ஏகபோதித்து எல்லாரும் சொன்னாங்க, கௌரவ ஆரம்பந்தொண்டமானுக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுத்திருக்காங்க. எந்த கட்சியும் எந்தெந்த பெரிய கட்சி கூட சேர்ந்து பேசுறதா இல்ல தனித்து போட்டியிடுறதாங்கிறத தேர்தலை பத்தி முடிவு பண்றது எங்ககிட்ட விட்டுருக்காங்க. அவங்க சொன்னாங்க, மக்களோட கலந்து பேசி எல்லாரும் எங்குமே எந்த மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாம முன்னைய காலங்களை போல மக்களை அணுகி பேசி அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து அவர்களுடைய எதிர்காலத்தில் என்ன செய்யறாங்க விளக்கப்படுத்தி அதன் மூலம் மக்களை விழிப்புணர்ச்சியாக கொண்டு வந்து இந்த முறை வாக்கு சேகரிக்கிற முறையை எல்லோரும் பங்கு பெற்றணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம்.